நீண்ட நேரம் இருந்து உரையாற்ற வேண்டும் என்று நண்பர்கள் என்னிடத்திலே சண்டை போட்டாலும் என் உடல்நிலை கருதி என்னை இன்றைக்கு பேசிவிட்டு போங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த திடலில் எத்தனையோ முறை இப்படி மக்கள் திரண்டு இருந்து அந்த கூட்டங்களிலே நான் பேசியிருக்கிறேன். முன்னாள் மாவட்ட கழக செயலாளராக இருந்த கிட்டவர்கள் இந்த பகுதியினுடைய ஒரு சிம்ம குரோனாக வலம் வந்தவர். அந்த இடத்தை பிடித்து அற்புதமாக பணியாற்றுகிறவர் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள். சுப்பிரமணியம் எதை செய்தாலும் அதிலே ஒரு புதுமை இருக்கும். அந்த புதுமை செய்கிற ஆற்றல் அவருக்கு இல்லாவிட்டால் இத்தனை மந்திரிகளை கொண்டு வந்து ஒரு சேர உட்கார வைக்க முடியுமா என்று எனக்கே சந்தேகம். நானே சொன்னேன், கேபினெட் கூட்டத்தில் தான் இவ்வளவு அமைச்சர்களை நான் ஒட்டுமொத்தமாக பார்ப்பேன். அதற்கு பிறகு அந்த அத்தகைய எல்லோரையும் இணைக்கின்ற அற்புத சக்தி சுப்பிரமணியத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நான் பெருமைப்பட தெரிவித்தேன். எனவே இந்த விழாவை நடத்துவதிலே கூட இத்தகைய புதுமையை செய்திருக்கிறார். இங்கே எல்லோரும் பேசி இருப்பார்கள், பேசுவார்கள் என்று தெரியும். தம்பி உதயநிதியினுடைய ஆற்றல், அவருடைய அமைச்சராக இருந்து ஆற்றுகிற பணி, கட்சி கரிகாலரை காட்டுகிற அன்பு, பரிவு, பாசம், இவைகளை எல்லாம் உங்களிடத்திலே மிக தெளிவாக சொல்லிட்டோம். ஆற்றல் இவைகளை பற்றி எடுத்து சொல்லி இருப்பார்கள். நான் அவருடைய அமைச்சராக இருந்த பணியை ஆற்றுவதை பாராட்டுகிறேன். விளையாட்டுத் துறையிலே தானும் ஈடுபட்டு தான் ஏற்ற இலாக்காவையும் ஏற்பட்டு அதிலே ஒரு புதுமை செய்திருப்பதையும் நான் பாராட்டுகிறேன். இளம் வயதிலேயே இத்தகைய ஆற்றல் பெருத்திருப்பதை பார்த்தும் நான் பெருமைப்படுகிறேன். அவையெல்லாம் அவை ஏற்றிருக்கிற போர்ட்போலியோ இலாக்காவினுடைய திட்டத்துக்கு உட்பட்டவைகள். ஆனால் இதை விட மிக ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒரு இயக்கம் தொடர்ந்து பல ஆண்டுகளை கடந்து நிற்க வேண்டுமானால் அத்தகைய அந்த இயக்கத்திற்கு வலிவான கொள்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி வலுவான கொள்கை இல்லாமலா பல கட்சிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற பல கட்சிகளை நீங்கள் பார்த்தால் வலுவான கட்சிகள் தான், கொள்கை தான். காங்கிரசுக்கு அப்படிப்பட்ட கொள்கை உண்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படிப்பட்ட கொள்கை உண்டு. ஆனால் நம்முடைய கட்சிக்கும் பலமான கொள்கை உண்டு. ஆனால் வலிவான கொள்கை இருந்தாலும் அந்த கொள்கையை ஏற்றிருக்கிற கட்சியை வழிநடத்துகிற தலைவன் அற்புதமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வண்டி கொடை சார்ந்து விடும். இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் அண்ணா. அவர் இந்த இயக்கத்தை பெரிதுபடுத்துவதிலே இருந்தார். கல்லூரி மாணவர்களை நம்பினார், இலக்கிய உலகத்தை நம்பினார், எழுத்துலகத்தை நம்பினார். பேச்சாளர்களை பார்த்து வா என்று அழைத்து அவர்களை அந்த கொள்கையை தெரிவித்தார். ஆக அண்ணாவினுடைய ஆற்றல்
தன் கட்சிக்கு இயக்க தோழர்களை சேர்ப்பது, அவர்களுக்கு அந்த கட்சி உணர்வை ஊட்டுவது, வருங்காலத்தில் அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்த அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது, இவ்வளவுதான் அண்ணாவால் முடிந்தது அவர்கள் வாழ்கிற காலத்தில். ஆனால் அவருக்கு பிறகு வந்த கலைஞர் அவர்கள் அந்த இயக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்றை நினைத்து பாருங்கள், அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் மட்டும் இந்த இயக்கத்தினுடைய தலைவனாக வராவிட்டால் இந்நேற்ற முன்னேற்ற கழகம் பல இடங்களிலே மூடிவிட்டிருப்பார்கள். காரணம், எந்த வேகத்தில் லக்கானை கலைஞர் கையில் ஒப்படைச்சார் அண்ணா, அதே லக்கான் வேகத்திலே இந்த கட்சியை வழிநடத்தினார். அதே அண்ணாவை போல் கைவாண்டினார், அண்ணாவை போல் பேச கற்றுக்கொண்டு பேசினார், இலக்கியம் அண்ணாவை ஈடு கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் கட்சிக்காரனை தன் கையுக்குள் கொண்டு வந்து இதயத்தில் வைத்துக் கொண்டார். பொதுவாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். வேலூர் மாவட்டத்துக்கு அவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கலைஞர் அவர்கள். அந்த கூட்டம் முடிந்து விட்டு வேலூரிலோ காட்பாடியிலோ தாண்டி போயிட்டு சாப்பிட்டு விட்டு அண்ணா புறப்பட்டால், கலைஞர் அவர்கள் புறப்பட்டால் கலைஞரோடு நாங்கள் வருவோம். அப்பொழுது திருப்பத்தூரிலே இந்த இயக்கம் சுயமரியாதை இருந்த காலத்தில் யார் யார் இருந்தார்கள், அவர்கள் பட்ட கஷ்டம் என்ன என்று அந்த ஊர்கள் வரிசையாக சொல்லி அந்த கட்சியிலே உழைத்து மாண்டு போனவனை முதல் பேசுவார். அப்படி மற்றும் சில பேர் நசிந்து போயிருந்தால் இது ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது என்று யாருக்கும் தெரியாமல் ஆயிரக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் நாங்கள் அனைவரும் வண்டியில் ஏறி, அவர் ஏறிவிட்டார் அண்ணா அறிவாலயத்திலிருந்து, நாங்களும் ஏறிவிட்டோம். கொஞ்ச தூரம் அந்த மரத்திலிருந்து ஒரு பெரிய மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் கொஞ்சம் தூரம் வழியாக வண்டி போயிடுச்சு. வண்டியை நிறுத்தினார் தலைவர். வண்டியை நிறுத்திட்டு அவனுக்கு என்ன புரியல. உடனே அவர் கூட இருந்தவரை கூப்பிட்டு, சர்க்கிட் அந்த டிரைவரை கூப்பிட்டு, இந்த மரத்தில் ஒருத்தன் ஒதுங்கி ஒதுங்கி மறைஞ்சி நிற்கிறான், அவனை கூப்பிடுனார். அவர் பாவம் வந்து நடுங்கி நடுங்கி நின்றார். கொஞ்சம் அழுக்கு வெட்டிதான், ஏதோ போர்வைக்கு வந்தால் ஏதாவது இருக்கட்டும் என்று ஒரு கொஞ்சம் பையில் துணியை போட்டிருந்தார். சாதாரண ஏழையாக உட்கார்ந்தார். உடனே அவர் கேட்டார், நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டார். நான் நேற்றே வந்தேன். நேற்றே வந்தம்மா, உனக்கு என் வீடு தெரியாதா, என் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டார். இல்லை, உங்களுக்கு 5000 மேலே நான் கொடுக்குறேன். அவர் கேட்கல, பாக்கெட்டில் கை விட்டார், அப்படி இழுத்தார். கத்தியா நோட்டு வந்தது, கத்தியா அவங்க கையில் கொடுத்தார். போய் துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு புண்ணி பண்ணி எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு இதை சாப்பிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போனேன். எங்களுக்கு கேட்டது கூட பெருசு இல்லை, இந்த கத்தியா பணம் கொடுத்தா இருப்பாரு. அதை பார்த்து எங்களுக்கு அப்பா மழைகளை வரும்போதா இன்னைக்கு அப்படின்னு நினைப்போம். அப்புறம் கேட்டார், நாங்கள் வண்டி மூவ் ஆனோன்னு கேட்டோம், யார் என்ன இந்த புண்ணியமா? ஐயோ, நான் குடித்தலையில் நிற்கும்போது அந்த ஊரில் ரோடு கிடையாது, ஒரு ஊருக்கு கூட போட்டு வழி வண்டி கட்டு கால் போகாது, ஆகியனால் சைக்கிளில் தான் போக முடியும். அவன் முத்துன்னு இன்னாள் பேர், இவன் பேர், இவன் சைக்கிளில் தான் நான் பின்னால் உட்காந்துக்குவேன். தொகுதி முழுவதும் என்னை சைக்கிளில் கூட்டி கொண்டு போய் தேர்தல் நடத்தணும் தான் இந்த முத்து என்று அவர் அங்கே ஜெயித்து, இங்கே 2 தரம் ஜெயித்து, பிறகு அண்ணா நகரில் ஜெயித்து, தேப்பாவில் ஜெயித்து, இவ்வளோ ஜெயித்ததுக்கு அப்புறம் கூட அந்த 67 நடந்த ஒருவனை கரெக்டாக வண்டியில் மறைஞ்சிட பாருங்க, கரெக்டாக வின் பண்ண மாதிரி இப்படி பிடிச்சார். அதுதான் கலைஞர். அந்த விசுவாசம் இருக்கிற காரணத்தால் தான் கட்சி பலமாக வந்தது. பலமாக நின்றது மட்டுமல்ல, தோல்விகளை தாங்கி நின்றது, எமர்ஜென்சி எதிர்த்து நின்றது.
சிறைச்சாலைக்கு ஆயிரக்கணக்கானவர்களை அனுப்பிவிட்டும் வழியே என்று அவளையெல்லாம் வாழ்த்தி கொண்டிருந்தார். ஏன் காரணம்? அண்ணாவிற்கு எந்த பலத்தோடு கட்சி கலைஞர் ஒப்படைக்கப்பட்டதோ அந்த கட்சியை மேலும் பல மடங்கு பலமாக்கி காட்டினார் கலைஞர் அவர்கள். அவர் போன பிறகும் அதே வேகத்தில் வண்டி வருகிறது. கலைஞருடைய வேகத்துக்கு, அந்த வேகத்துக்கு ஈடுகொட்டு இந்த கட்சியை நடத்துவதற்கு ஸ்டாலினை தவிர வேறு யார் வந்திருந்தாலும் இந்த இயக்கம் பாடுபட்டிருக்கும். இந்த இயக்கம் பாடுபட்டிருக்கும். எனக்கு தெரியும். நீண்ட நெடுங்காலம் இயக்கத்தினுடைய வரலாற்றை அறிந்தவன் நான். 51 வந்து இந்த சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். ஆனால் அண்ணா அவர்கள் பிறகு கலைஞர் அதை தாங்கி பிடித்தார். கலைஞரிடத்திலிருந்து அதை ஸ்டாலின் அவர்கள் தாங்கி பிடித்தார். ஆனால் இப்போது ஒரு சந்தேகம். அதே அளவுக்கு அண்ணா கொடுத்த அளவுக்கு கலைஞர் பிடித்த கட்சியை நடத்தினார். அவர் நடத்திய அளவுக்கு கட்சியை அண்ணா நடத்தி கலைஞர் நடத்தினார். கட்சி நடத்திய அளவுக்கு ஸ்டாலின் நடத்திவிட்டார். ஆனால் இவர் அளவுக்கு உதயசி உரியன் நடத்துவாரா என்று ஒரு ஐயம் கிடந்தது பல பேருக்கு. பல பேருக்கு என்ன, எனக்கே கூட. ஆனால் அந்த இது புலிக்கு பிறந்தது, இது பூனைக்குட்டி அல்ல. இது வேங்கை மரம், எவனும் ஈஸியாக வெட்டிவிட முடியாது என்று தன் இயக்கத்தினுடைய தந்தையின் இடத்திலே கற்ற பாடத்தை அப்படி ஏற்று மிக மிக இளைய வயதிலேயே இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொள்கிற ஆற்றல் உதயநிதிக்கு வந்திருக்கிறது. ஆகியனால் எனவேதான் இந்த இயக்கத்தை ஒருத்தரும் செய்ய முடியவில்லை. இந்த இயக்கத்தை காப்பாளர்கள் இவர்கள், இயக்கத்தினுடைய புரொடெக்டர்கள் இவர்கள். இவர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற காரணத்தால் தான் இந்த இயக்கம் நிற்கிறது. எனவேதான் எவன் எங்களை அடிக்கலைத்தாலும், எவர் அனுப்பித்தாலும், சாதாரண சோதனையை வெற்றி சோதனை கண்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய ஆற்றல் என் தலைவருடைய பரம்பரை கொண்டு, அந்த பரம்பரையிலே வந்திருக்கிற ஒரு இடம் கொடுத்து நீண்ட நேருக்கு இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.